தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 12ஆம் அணுவாக்கம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த அணுவாக்கத்தில் இந்திரனுக்கும் சவிதாவிற்கும் பிருகஸ்பதிக்கும் சூரிய பகவானுக்கும் கால தேவதைக்குமான பிரார்த்தனை கூறப்படுகிறது. அதை இங்கே காண்போம். அக்னி பகவானை நாம் ருத்திரராக அறிய வேண்டும். இந்திர தேவனே, மகிழ்ச்சியை வளர்க்கக்கூடியவையும் மயில்கண் போன்ற ரோமங்களை உடையவையுமான குதிரைகள் பூட்டின தேரில் எழுந்தருள்வீராக. நீங்கள் இங்கே வருவதை எவரும் தடுக்க மாட்டார்கள், சாரதிகளும் தடுக்க மாட்டார்கள். ஆசிகளை வழங்குபவராக நாங்கள் இருக்கும் இடங்களுக்கு நீங்கள் வர வேண்டும். இந்திரரே, மயில்கண் போன்ற ரோமங்களை உடைய குதிரைகள் மகிழ்ச்சியை தரும். அக்குதிரைகள் பூட்டிய உம்முடைய அந்த தேரில் என்னையும் அழைத்து செல்லுங்கள். வருகிறேன். என்னை எவரும் தடுக்காமல் இருக்கட்டும், சாரதிகளும் தடுக்காமல் இருக்கட்டும். புதையல் நிதி கிடைத்தார் போன்ற பெருமகிழ்ச்சியுடன் சிறப்பான உம்முடைய உலகங்களை நான் அடைய விரும்புகிறேன். அணுவை போன்றவர்களாயும் மலையை போன்றவர்களாயும் உள்ள கால அபிமானி தேவதைகளுடன் எழுந்தருள்வீராக. ஒளிமிக்கவர்களாகவும் ஒன்று சேராதவர்களாயும் குதிரை வடிவை அடைந்தவர்களாயும் உள்ள கால அபிமானி தேவதைகளுடன் 1000 கண் படைத்தவராகிய இந்திரரே எழுந்தருள்வீராக. பிரகாசிக்கின்ற ஆடைகள் உடைய அக்னியும் வெள்ளை மண் போன்ற வண்ணமுள்ள வாயுவும் விதவிதமான வண்ணம் படைத்த சம்பத்சர தேவதையும் உம்முடன் இணை பிரியாதவர்கள், உம்மை பின்தொடர்ந்து சஞ்சரிப்பவர்கள், ஓம்காரத்தின் வடிவமாய் உள்ள சிறந்த பிராமணியரே, வேதஸ்வரூபியே, தேவர்களை ஆள்பவரே, வாருங்கள். 2 குதிரைகளை உடையவரே, வாருங்கள். மேதாதிதி என்பவருக்காக ஆட்டின் உருவத்தை ஏற்றவரே, ரிஷனஸ்வர் என்ற ரிஷியின் கன்னிகையை விரும்பியவரே, வாருங்கள். வெள்ளை மான்வேடம் பூண்டவரே, அகல்யை விரும்பியவரே, கௌஷிகரிடம் பிராமண வேடத்தில் வந்தவரே, கௌதமரை துதித்தவரே, சிவப்பு நிறமுள்ள குதிரைகளை உடையவர்களும் பிராணிகளை போஷிப்பவர்களும் பூமியில் வசிப்பவர்களும் திக்குகளை ஆடையாக உடையவர்களுமான ருத்ரமூர்த்திகளாகிய 8 அக்னிகளும் இங்கே வந்துள்ளார்கள். இந்த 8 அக்னிகளும் இங்கே வந்திருக்கின்ற இந்த ருத்திரர்கள் தாமிரவர்ணமான குதிரைகளை உடையவர்களாயும் தாமிர நிறமுள்ள தேர்களை உடையவர்களாயும் தாமிரம் போல் சிவந்தவர்களாயும் சிலர் கருப்பானவர்களாயும் தடியை கையில் உடையவர்களாயும் பற்களை நெருக்கின்றவர்களாயும் இவ்வுலகிற்கு அப்பால் வானுலகில் இருப்பவர்களான ருத்திரர்களே ஆவார்கள். இனி வருவது பிருகஸ்பதிக்கும் சவிதாவிற்குமான பிரார்த்தனை. இவர்கள் வரக்கூடிய தேர் எந்த ரூபத்தை எடுக்கக்கூடியவையும் செல்லக்கூடியவையுமான தேர்கள். அந்த தேரில் ஏறி மழையை கூட்டிக் கொண்டு இங்கு வாருங்கள் என்பது அவ்விருவருக்குமான பிரார்த்தனையாக அமைகிறது. கால தேவதையின் உடல் பாகங்களாக ருத்துக்களுடைய வடிவமும் ஆடைகளும் இதற்கு முன் இங்கே ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. அஸ்வினி தேவர்களின் ரூபம், இருப்பிடம் முதலியனவும் கூறப்பட்டுள்ளன. ஆகாயத்தில் யார் சத்தம் போடுகிறார் என்று வசிஷ்ட வம்சத்தில் உதித்தவரும் ரோகிணாஸ்வர் என்ற ரிஷியின் புத்திரருமான ஒரு ரிஷி ஆலோசனை செய்தார். அதை பற்றி பின்வரும் மந்திரம் கூறுகிறது. அது வாஸ்ரேவ வித்யுத் இதி என்பதாகும். மின்னல் தனது தாய் போன்ற மருத் தேவதையை அழைப்பது போல் உள்ளது என்று அதன் கருத்து. இனி சூரிய பகவானுடைய ஸ்துதி. பிரம்மத்திற்கு சிறந்த உறைவிடமாக நீர் விளங்குகிறீர். பிரம்மத்திற்கு சிறந்த மூர்த்தியாக இருக்கிறீர்.
பிரம்மத்திற்கு ஆசனமாக விளங்குகிறீர், பிரம்மத்திற்கு விதானம் போலும் விளங்குகிறீர் என்பதாக இப்பகுதி நிறைவு பெறுகிறது. இனி இதற்கான விரிவான பொருளை சிந்திப்போம். இப்பகுதியில் வரும் நியுத் என்ற சொல் வாயு பகவானின் பெண் குதிரையை குறிக்கும். அடுத்ததாக கர்ப்பம் ஆதேகி என்ற சொல் இந்திரன் சூரியனிடத்தில் கருவை உற்பத்தி செய்வதாயும் அது சந்திரனால் போஷித்து வளர்க்கப்பட்டு மழையாக பூமியில் பொழிவதாகவும் இங்கே கற்பனை செய்யப்படுகிறது. இந்திரன் தேவர்களின் அரசனாவதால் அக்னி தேவனை நமக்கு அருள அனுப்பி வைக்கும்படி இந்திரன் பிரார்த்திக்கப்படுகிறார். அக்னி ருத்ரஸ்வரூபி என்றும் புகழப்படுகிறார். எந்த ருத்திரர் நெருப்பிலும் நீரிலும் இருக்கிறாரோ, எந்த ருத்திரர் செடி கொடிகளில் இருக்கிறாரோ, எந்த ருத்திரர் உலக அனைத்திலும் ஊடுருவி நிற்கின்றாரோ அந்த ருத்திரருக்கு என்னுடைய நமஸ்காரம் உரியதாக இருக்கட்டும் என்றும் இங்கே பொருள் கொள்ளலாம். வெள்ளையும் கருப்புமாக, அதாவது பகலும் இரவுமாக மாறி வரும் காலமே இந்திரனுடைய தேரில் பூட்டிய குதிரைகளாக இங்கு வர்ணிக்கப்படுகிறது. புருஷ சூக்தமானது விஷ்ணுவை வர்ணிக்கும் பொழுது உடலெங்கும் 1000 கண்களும் கால்களும் உடையவராக கூறுகிறது. அதேபோல் தேவராஜனான இந்திரனும் 1000 கண் படைத்தவனாக துதிக்கப்படுகிறார். சுப்பிரமணியக என்னும் சொல் சண்முகனை குறிக்கும் என்றாலும் இங்கு அச்சொல்லால் இந்திரன் துதிக்கப்படுகிறார். மேதாதித்தி என்பவர் கண்வரின் புத்திரர் என்றும் அவரை இந்திரன் செம்மறியாட்டு ரூபத்தில் தூக்கிச் சென்றார் என்றும் ஒரு வரலாறு உள்ளது. தம் ஸ்தானம் என்ற மந்திரத்தால் 8 வடிவான அக்னிகள் எனப்பட்ட ருத்ரகணங்கள் பூஜிக்க பெற்ற பின் யதாஸ்தானத்திற்கு செல்லும்படி வேண்டிக் கொள்ளப்படுகின்றன. பிறகு பிரகஸ்பதிக்கும் சவிதாவுக்கும் மழையுடன் எழுந்தருள பிரார்த்தனை வருகிறது. பிறகு கால தேவதையின் அங்க தேவதையான வசந்தம் முதலிய ருத்து தேவதைகளின் தியானம் மேற்கொள்ளப்படுகிறது. தொடர்ந்து சூரிய நமஸ்காரத்தின் 12ஆம் அணுவாக்கத்தின் வேத பாராயணத்தை திரு மாதவ் அவர்களின் இனிய குரலில் கேட்டு மகிழ்வோம். ஆரண்யகம் முதல் பிரஷ்னம் 12வது அணுவாக்கம். ஆதனுஷ்வ பிரதனுஷ்வ உத்தமாதமசந்தம ஆதித்யே சந்திரவர்ணானாம் கர்ப்பமாதேஹி யஃ புமானே இதः சிக்தாகம் சூரியகதம் சந்திரமசேர சங்கிருதி வாராதஞ்சனயாக்ரேக்னிம் ய ஏகோ ருத்ர உச்யதே அசங்க்யாதா சஹஸ்ராணி ஸ்மர்யதே ந சத்ருஷ்யதே ஏவமேதன்னிபோதத ஆமந்திரைரிந்திரஹரிபிः யாஹி மயூரரோமபிः மாத்வா கேச்சின்னியே முரின்ன பாஷினः दधन्वे वाताइः मा मन्द्रैरिन्द्रहरिभिः यामि मयूररोमभिः मा के चिन्निये मुरिन्न पाशिनः निधन्वे वाताम् इमि अनभिश्च महद्भिश्च निघृष्वैरसमायुतैः कालैर्हरित्वमापन्नैः इन्द्रायाहि सहस्रयुग अग्निर्विभ्राष्टिवसनः वायुश्वेतसिकद्रुकः संवत्सरो विषुवर्णैः इत्यास्तेऽनुचरास्तव सुब्रह्मण्योऽगं सुब्रह्मण्यो इन्द्रागच्छ हरिव आगच्छ मेधातिथेः मेषवृषणस्वस्य मेने गौरावस्कन्दिन्नहल्यायै जार कौशिक ब्राह्मण गौतम ब्रुवान अरुणाश्वा इहागताः वसवः पृथिवीक्षितः अष्टौ दिग्वाससोऽग्नयः अग्निश्च जातवेद आस्तेत्येते ताम्राश्वास्ताम्ररथाः ताम्रवर्णास्तथासिताः दण्डहस्ताः कादद्दतः इतो रुद्राः पराङ्गताः उक्तग्रस्थानं प्रमाणं च पुरयित बृहस्पतिश्च सविता च
विश्वरूपैरिहागतां रथेनोदकवर्त्मना सुषा इति तद्वयोः उक्तो वेषो वास कुंसि च कालावयवानामितः प्रतीच्या वासात्या इत्यश्विनोः कोऽन्तरिक्षे शब्दं करोतीति वासिष्ठौ रोहिणो मीमागुंसाञ्चक्रे तस्यैषा भवति वाश्रेव विद्युदिति ब्रह्मण उदरनमसि ब्रह्मण उदीरनमसि ब्रह्मण आस्तरनमसि ब्रह्मण उपस्तरनमसि. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 12ஆம் அணுவாக்கத்தின் விளக்கத்தையும் அதற்கான வேத பாராயணத்தையும் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 13ஆம் அணுவாக்கத்தின் விளக்கத்துடனும் வேத பாராயணத்துடனும் ஆதவனுடன் நமது பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.